நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 17/11/2024 கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துதிகை திதி இரவு 9 மணி 6 நிமிடம் வரை, பின்பு தேய்பிறை திருத்திகை. ரோகிணி நட்சத்திரம் மாலை 5 மணி 22 நிமிடம் வரை, பின்பு மிருகசீர்ஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் 4லும் 8ல் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் சந்திரன் 12ல் இருப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வீண் செலவுகள் உங்கள் மன அமைதியை குறைக்கும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். குறிப்பாக முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக உடன் பிறந்தவரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்போது தீர்ந்து மன அமைதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் புதன் 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக
ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் செயல்படுத்தக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக சில நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது முழுமையாக விலகி எதிலும் மன திருப்தியுடன் செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதன் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் சந்திரன் 8இல் சஞ்சரித்து இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. முக்கிய விஷயங்களில் பொது வேளையில் பேசாமல் இருப்பது நல்லது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 2இல் சுக்கிரன் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்போடும் தெம்போடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் குறிப்பாக முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சனி 3இல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது.
பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வேலையாட்களை சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் முன்னின்று செயல்பட்டால்தான் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் 9இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களின் உடல் அமைப்பானது சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.